பாதிப்பா இருக்கு அந்த அளவுக்கு தனியாக தான் இருக்குது. இங்கே போகிறதுக்கு வழியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு சென்சேக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் நிற்கிது தண்ணி. ஒரே தண்ணி பிரச்சனையாக தான் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம், தண்ணி உள்ளே வந்துட்டு நின்றுட்டு அடிக்கடி அப்பப்போ தள்ளின்னு இருக்கிறோம். என்ன பண்ணுறது? எவ்வளோ கிலோமீட்டருக்கு தண்ணி தேங்குது, என்ன காரணம்? ஒரு 3 கிலோமீட்டருக்கு தண்ணி தேங்குது. இந்த மெட்ரோ ஒர்க் வேறு நடக்குது. ப்ளஸ் இந்த சைடில் வந்து ஃபுல்லாக டிராஃபிக்கு நோண்டி போட்டு சரியாக ரோடு வசதி இல்லை. அப்பப்போ நோண்டுறாங்க, சரியாக க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். 2 வீலரு 4 வீலரு உங்க ஆட்டோ எந்த அளவுக்கு பாதிக்கும் சார்? ஆட்டோ உள்ளெல்லாம் தண்ணி வந்துடுது. கேஸ் அந்த லீக் ஆகிட்டு ஒரே தள்ளிட்டு கிடக்குதா இருக்குது. இந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கஸ்டமரை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ராப்பு இங்கே இறக்கி விட்டா திட்டுறாங்க. ஏன் சுற்றி வாங்கன்றாங்க. போலீஸ்காரங்களும் விட மாட்டுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. காலைல ஒரு 9 மணிலேருந்து மழை தான். ஃபுல்லாக தண்ணியாக நின்றுது. டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு. பஸ்ஸில் அந்தளவுக்கு போக முடியல. அதனால் இங்கே ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். தண்ணி அதிகமாக இருக்குது. நிறையா நின்றுட்டுருக்கு ஓரமாக. இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆகுது. இன்னும் மழை விட்ட மாதிரி இல்லை, போயிட்டு தான் இருக்குது. கிண்டி போகிறேன் வேலைக்கு, போக முடியல சரியாக. இங்கே கந்தஞ்சாவடியில் நிறைய மழை இருக்குது. ஓயாம் ரோட்டில் ஃபுல்லாக மழை தான். தண்ணி 1 ஹவராக பஸ்ஸு வரவே இல்லை. ஃபுல்லாக டிராஃபிக் ஆகி போச்சு. தண்ணி நிறைய தேங்கி இருக்குது. இதில் வந்து பள்ளம் மேடு கூட தெரிய மாட்டுது தண்ணியால். நிறைய கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து எதாவது முயற்சி எடுங்க. முதல்ல தண்ணியெல்லாம் அகற்றுற மாதிரி எதாவது முயற்சி பண்ணுங்கள். காலையிலேருந்து நான் திருவான்மூர் போனேன், தரமணி போனேன், துறைப்பாக்கம் போயிருக்கேன். ஃபுல்லாக தண்ணி தான். எல்லாமே பெருங்குடியும் தண்ணி தான். கல்லுக்குட்டை ஃபுல்லாக தண்ணி தான். ஃபுல்லாக இடுப்பு முட்டு தளவு தண்ணி கல்லுக்குட்டெல்லாம். அப்புறம் வண்டி போய் எடுக்கவே முடியாமல் போயிடுச்சு. 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகுது. சும்மா ஒரு 60 ரூபா சவாரிக்கே 1.5 மணி நேரம் ஆகுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. போக்குவரத்து கொஞ்சம் சுமூகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக டிராஃபிக் தான் ஆகுது அதிகமாக. மழை நிற்காத விடாத பேஞ்சுன்னு இருக்கிறதுனால தண்ணி தேங்குது. நாங்களும் தட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் காலையிலேருந்து. என் நேம் சஞ்சய். 1 ஹவராக இங்கே மாட்டிட்டு மழை சுத்தமாக வந்துட்டு நவரவே முடியல. நிற்காமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. லைக் இன்றைக்கி ஆஃபீஸ் போய் ஆகணும். நான் மீட்டிங்லாம் இருக்குது, ஆனால் சுத்தமாக இல்லை. லைக் எப்போயோ வந்தேன். நான் 9:30 கிளம்புனேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11:15 ஆகுது. லைக் ஒரு 100 மீட்டர்ஸாக ட்ராவல் பண்ணவே முடியுது. அதுக்கப்புறம் திருப்பி செம மழை. இங்கே 1 ஹவராக ஸ்டக் ஆகிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் பட்டினப்பாக்கம் சைடில் வந்துட்டு இருந்தேன். அங்கே நின்றுட்டு இருந்தேன் ஒரு 1/2 ஹவராக. சரி ஓகே, லைக் வந்துட்டு திருப்பி இப்படி வந்து வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு கூட இப்போ போக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சாந்தம் வழியாக வரும்போது 1 ஹவராக இங்கே நின்றுட்டுருக்கேன். மொத்தமாக ஓட்ட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க எப்படி போயிட்டுருக்கீங்கன்ட்டு. ஸோ கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. வீட்டுக்கு போகணும், இல்லை வேலை வேறு இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நான் இந்த இப்போ சாந்தம் ரோடு ஃபுல்லாகவே தண்ணி, சின்ன வண்டிலாம் போக முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு 1 ஹவர் தான், ஒரு 1/2 ஹவர்லேயே எவ்வளோ மழை, ரொம்ப மழை பெஞ்சிருச்சு. சின்ன வண்டி எல்லாமே அங்கங்கே வழியில் நின்றுச்சு. நான் டெலிவரி போனோம். நான் இன்னும் ஒரு 40-50 கிலோமீட்டர் ஆவடி திருநெல்வேலிலாம் போகணும். இன்னும் இந்த மழையில் போக முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். வண்டி ஓட்ட முடியல. சின்ன வண்டிலாம் ஓட்ட முடியல. என் வண்டி நின்றுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. பெரிய வண்டினா ஓரளவுக்கு இது பண்ணி போயிடலாம், கண்ட்ரோல் பண்ணி. சின்ன வண்டியில் போக முடியல. ஏன்னா வண்டிக்கு பெரிய வண்டி போகிறதுனால தண்ணி சின்ன வண்டிக்கு மேலே வருது. இன்ஜின் சைலன்ஸ் இருக்க வரைக்கும் வருது. அதனால் ஓட்ட முடியல. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு மழையை பார்த்து தான் போக முடியும். இப்போ ஆட்டோ ஓட்டுறீங்களா? எவ்வளோ சிரமமாக இருக்குது? ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லாம் ட்ரைனேஜ் பிளாக்காக இருக்குது. தண்ணி போகல. இது வரைக்கும் நம்ம தொடப்பாக்கம் வரைக்கும் இருக்குது. போல தண்ணி போகல. எவ்வளோ கிலோமீட்டருக்கு தண்ணி நிற்கிது இப்போ? என்ன நம்ம இதில் இருந்து அந்த பிரின்ஸ் டவர் இருக்குதுல்ல, அந்த பிரின்ஸ் டவர்லேருந்து தொடப்பாக்கம் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்குது. போக முடியல. அதான் எல்லாமே ஓரக்கட்டி ஆஃப் ஆகிடுது வண்டி. எந்த சவாரியும் பண்ண முடியல. 2 வீலர் 4 வீலர் ஆட்டோ எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஆட்டோ தான் ரொம்ப பாதிக்குது. 2 வீலர் 3 வீலராக பாதிக்குது. கார்லாம் போயிடுது. கார்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 வீலர் 3 வீலர் எவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிது? எவ்வளோ அடி? எல்லாம் முட்டிக்கால் உயரம் நிற்கிது. என்ன காரணம்? ட்ரைனேஜ் பிளாக்கு. எல்லா இடத்துலையுமே ட்ரைனேஜ் பிளாக்கு. எல்லா இடத்துலையுமே கொப்பளிக்குது. தண்ணி வெளியே போல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.